இந்த வீடியோவில் 2 விதமான பருப்பு பொடி செய்யலாம். ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை சேர்த்து செய்கிற பருப்பு பொடி செய்யலாம். ரெண்டு இல்லை 3 மிளகாய் வத்தல், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 5 இல்லை 6 பூண்டு 1-2 தட்டினது, எண்ணெயே ஊற்ற வேண்டாம், நல்லா ட்ரையாகவே வறுத்துக்கலாம். பூண்டும் மிளகாவும் செவந்த உடனே ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இந்த டைமில் மிளகும் வெடிக்க ஆரம்பிக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு தோரம்பருப்பு. இந்த கப்போட அளவு 150 ml. இப்போ ஒரு பருப்பும் 75 ml. பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வரும்போது இந்த கப்பு ஃபுல்லாக பொட்டுக்கடலை சேர்த்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பொட்டுக்கடலை 150 ml. பொட்டுக்கடலையை சேர்த்து அந்த பாத்திரத்தோட சூட்லேயே ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கணும். வெள்ளை சாதத்தோட கொஞ்சம் நெய் போட்டு இந்த பொடியும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு பொடி. 2 இல்லை 3 மிளகாய் வத்தல், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 5 இல்லை 6 பூண்டு 1-2 தட்டினது, எண்ணெயே ஊற்ற வேண்டாம். மிளகாய் வத்தலும் பூண்டும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் கப்பு பொட்டுக்கடலை. இந்த கப்பு வந்து 240 ml. இந்த பருப்பு பொடிக்கு பொட்டுக்கடலை வறுக்க வேண்டாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இதையும் மிக்சியில் நல்லா நைஸாக திரித்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். என்றைக்காவது குழம்பு வைக்காத அன்னைக்கு இந்த பொடி வந்து யூஸ் ஆகும். சாதத்தோடு போட்டு நெய் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பொடி ரொம்ப காரம் இருக்காது. அதனால் குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் இந்த பொடியில் நெய் ஊற்றி கொடுக்கலாம்.